ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். முதல்ல பொசிஷன். ஆக்சுவலாக நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 வரையும் ப்ராஃபிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இதிலே மிங்கல் ஆகிடுச்சு. பிகாஸ் லாஸ்ட்டாக ஒரு லெக்காக எடுக்கும்போது செல் பண்ண லெக்கே நான் மறுபடியும் வாங்கிட்டேன் போல். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஆவரேஜ் ப்ரைஸில் இதிலே காட்டுது. ஸோ பட் ஆனால் ஒரு 3000 வந்து புக் பண்ணியாச்சு. பட் இங்கே வந்து மொத்தமாக காட்டுது, பார்க்கலாம். பட் எம்டிஎம்மில் லெஜரில் மாறும். ஸோ ஒரு 3000 எடுத்தாச்சு, அந்த மாதிரி தான் கணக்கு. ஒரு 7000 மிச்சம் இருக்குது. அதே பொசிஷன் தான் ஹோல்ட் ஆகுது. 2 ஸ்டாக் பொசிஷனும் மிட் கேப் நிஃப்டியும் ஹோல்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டி ஹோல்ட் ஆகுது. ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாளைக்கு நம்ம பொசிஷனை வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ நேற்று மார்க்கெட்டு சொல்லவே தேவையில்லை. ஸோ ஃபுல்லாக த்ரூ அவுட் டே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே தான் இருந்தது. ஸோ ஆஃப்டர் ஒரு 2:30 மணிக்கு மேலே ஒரு நியூஸ் ஒன்று, இந்த மாதிரி வந்து அந்த ரஷ்யா உக்ரைன் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் மிசைலை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதும் யூஎஸ் மார்க்கெட் அங்கே கடன்னு 1% அவுட்டு. ஸோ அதை ஃபாலோ பண்ணி எல்லா யூரோப் மார்க்கெட்டும் அவுட்டு, நம்ம மார்க்கெட்டும் அவுட்டு. நம்ம மார்க்கெட் எப்படி ஏறிச்சோ அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டெசிசிவாக உடச்சதுன்னு சொல்லலாம். எங்கே பிபி டைனமிக்கை உடச்சி மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சோ அது உடையும் போதே மார்க்கெட் காலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து 5 மினிட்டு. ஸோ இங்கே ஒரு 5 ஒரு 25-30 மினிட்ஸ்லேயே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவே போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு 300 பாயிண்ட்டு க்ரீனில் இருந்த மார்க்கெட்டு 300 பாயிண்ட் இறங்குச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த நியூஸ் வந்து நேற்றே வந்து பெருசாக எடுத்துக்காமல் மார்க்கெட் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்திருந்தது. யூஎஸ் மார்க்கெட்டும் சரி, அதர் குளோபல் மார்க்கெட்ஸும். நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் கிட்டத்தட்ட ஒரு 170-180 பாயிண்ட் இப்போ வரைக்குமே வந்து க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு ரிஃப்ளெக்ட் கொடுக்கும். இது வந்து ஒரு நீ ஜர்க் ரியாக்ஷன் அப்படின்றது வந்து நேற்றே தெரிஞ்சுது. ஸோ விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து இது நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் கண்டிப்பாக நம்ம ரிஸ்க் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இங்கெல்லாம் ரிஸ்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா வந்து வேலைக்கு ஆயிருந்திருக்காது. பட் இந்த மாதிரி வந்து ஒரு ஏற்றம் ஒரு இறக்கம் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பொசிஷனலாக ரிஸ்க்கை வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணும். நாளைக்கு நிஃப்டியோடைய எக்ஸ்பைரி சொல்லவே தேவையில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி விட பேங்க் நிஃப்டி வந்து ஏறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ 23,450 அட் த மணியாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 200-221 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் ஒரு 200 பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ மேலே ஒரு 200-250 பாயிண்ட், கீழே ஒரு 200-250 பாயிண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராடல் ரேஞ்சாக இருக்கும். கம்ஃபர்டபுள் ஐவி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் மேலே போக தாங்க பார்க்குது. ஸோ நாளைக்கு எக்ஸ்பைரி 23,600க்கு மேலே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுள் ஐவி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இனிஷியலாக 23,500ல் 1 கோடிக்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஒரு விஷயம், இன்றைக்கி லீவு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா நேற்று மத்தியானம் தான் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணதாக நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, அது வரைக்குமே எனக்குமே தெரியாது. ஸோ இந்த 23,500ல் அவ்வளோ புட்டு வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராடல் மாதிரி தான் இருக்குது. 48 லட்சம் தான் இருக்குது. பட் இது 1,10,00,000க்கு மேலே இருந்ததை நான் பார்த்தேன். அவ்வளோ ஒரு அடிஷன் இருந்தது அந்த டைமில். மார்க்கெட் இறங்கவே வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து அப்படியே காலோட ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு புட்டோட ஓஐ வந்து டிக்ரீஸ் ஆனதாக பார்க்க முடிஞ்சுது. பார்க்கலாம், நாளைக்கு மேபி 23,600க்கு மேலே எக்ஸ்பைரி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். ஸோ எஃப்ஐயோட விஷயங்கள், கேஷ் மார்க்கெட்டில் விற்றுக்கிட்டு இருக்கான் அண்ட் டிஐ வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கேம் மாதிரி போயிட்டுருக்கு. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் கிட்டத்தட்ட ஒரு 2,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக அதில் வாங்கினது ஃபுல்லாகவே பேங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். 1888 கோடிக்கு பேங்கிங் ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு இந்த பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். நம்ம பார்க்கலாம். ஏன்னா அடுத்த வாரம் தான் வந்து மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கண்டிப்பாக ஒரு வால்டாலிட்டி இருக்கும். பட் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஏற்றம் வந்துட்டு தான் ஒரு இறக்கம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் பேங்க் நிஃப்டியில் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. ஸோ செக்லிஸ்ட்டை பார்க்கும்போது மொதல் விஷயம், பேங்க் நிஃப்டியை வந்து நான் பார்க்குறச்ச எனக்கு வந்து மேலே போகும் அப்படின்ற மாதிரி தோணுது. பார்க்கலாம், இது நடக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ரெண்டாவது விஷயம், இந்தியா விக்ஸு 3.5% வந்து இஓடியில் ஏறி இருக்குது. பட் காலையில் பொறுத்த வரைக்கும் 4-5% வந்து இந்தியா விக்ஸ் இறங்கி இருந்தது. அதனால தான் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 300 பாயிண்ட் மேலே நிஃப்டி இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான ஒரு ரிலீஃப் ரேலின்னு சொல்லலாம். அந்த ரிலீஃப் ரேலியை இல்லாத மாதிரி பண்ணிடுச்சு நேற்று அந்த நியூஸு. ஸோ 14.2 அப்படிலாம் இருந்தது இந்தியா விக்ஸு. அகெயின் அது வந்து பார்த்திங்கன்னா 16.2ன்னு மாறிடுச்சு. கிட்டத்தட்ட 15% வந்து இந்தியா விக்ஸ் அதிகமாக இருக்குது. இது என்ன அப்படின்னா
இந்த மாதிரி உக்ரைன் வந்து லாங் ரேஞ்ச் வெப்பனை ரஷ்யா மேலே பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்திருந்தது. அப்படி அடித்தா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சர்ச்சை வரவே ரொம்பவே மார்க்கெட் வந்து பயந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அந்த அரை மணி நேரத்தில் தெரிஞ்சுது. ஸோ அதுதான் இந்த இந்தியா விக்ஸ் கூட ஏறிச்சு அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். பட் அது வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஏறின விக்ஸ் எல்லாம் மறுபடியும் இறங்கிடும். அதே மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆக வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் நடக்க போகுது. பட் நியூஸ் வந்து நியூஸ் தான். அது கண்டிப்பாக மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். அதில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நார்மலுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி ஐவி ரேஞ்ச் வந்து அப்சைட் போகிற மாதிரி தாங்க காட்டுது. இதுவே நேற்று ஈவினிங் பார்த்துருந்தாலுமே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். ஸோ அதுபடி கூட ஏதாவது ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸ்டாடல் பாயிண்ட் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பாயிண்ட் இருக்குதுங்க. மேலே கீழே வந்து ஒரு 200 பாயிண்ட் 200 to 250 பாயிண்ட் வந்து நம்ம ரேஞ்சாக வந்து எடுத்துக்கலாம். இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா பிபி டைனமிக்கே எடுத்துக்கலாம். அண்ட் டெக்னிக்கல்ஸை பார்க்குறச்ச நேத்தோட ஹை ரொம்ப ஒரு சூப்பரான ஹைங்க அப்படி தான் சொல்லணும். பட் நேத்தோட லோவும் தான் 2 நாளையோட லோன்னு சொல்லலாம். நீங்கள் போய் சார்ட்டை பார்த்தா கூட தெரியும். ஒரு பெரிய மேசிவான ஒரு நெகட்டிவ் சார்ட்டாக தான் கண்டிப்பாக அது இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அந்த மாதிரி வந்து ஒரு மூவ் கொடுத்தது. பேங்க் நிஃப்டிக்கே வந்து பார்த்திங்கன்னா கதை வேறு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபியூச்சர் எஸ் ஸ்பாட்டில் ஏதாவது விஷயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக ஈஓடியில் நடந்த பெட்டிங்காக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 டேஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் எக்ஸ்பைரிக்கு. அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஃபியூச்சர் ஸ்பாட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். இது வந்து முந்தைய நேத்தோடைய விஷயங்கள் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து ஈஓடியில் மார்க்கெட் இறங்குறத வச்சு ஒரு செல்லிங் வந்து இருந்திருக்கும் அப்படின்றது தான் பார்க்குறேன். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மதிப்பு கொடுக்க வேண்டாம். பட் பிசிஆரில் விஷயம் ஏதாவது இருக்கான்னு பார்த்திங்கன்னா அதில் தெளிவாக இருக்குது பாருங்கள். புட்டை செல் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. நிஃப்டிலேயும் ஹோல்ட் ஆகுது, பேங்க் நிஃப்டிலேயும் ஹோல்ட் ஆகுது, மிட் கேப் நிஃப்டிலேயும் ஹோல்ட் ஆகுது. ஸோ இதை வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். மார்க்கெட் அகைன் வந்து ரெக்கவர் ஆகும் அப்படின்றது. அண்ட் இந்த பிசிஆர் லைவாக கூட நீங்கள் பார்க்கலாங்க. மார்க்கெட் ரன் ஆகும்போது கூட இது வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுலேயே வந்து ஒரு க்ளூ கிடைக்கும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இருக்க அந்த செக்லிஸ்ட் அப்படியே நீங்கள் ஸ்னிப்பு கூட எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி கூட எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நேற்று இருந்ததை விட இன்றைக்கி நான் போட்டிருக்கிறது 0.65 அப்படின்னா நாளைக்கு ரன் டைமில் மார்க்கெட் இதை விட இது இன்னும் அதிகமாகுது அப்படின்னா மார்க்கெட்டில் செல்லர் வந்து புட் செல்லர் வந்து அதிகமாகறாங்கன்னு அர்த்தங்க, வேறு எதுவும் இல்லை. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு இல்லைனா அங்கேயே நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ற ஒரு டெசிஷனை கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லுவேன். அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ் இப்போ ரெக்கவர் ஆகிருக்கு, நல்ல விஷயம் இது ஆக்சுவலாக. ஸோ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா குளோபல்லையுமே நியூஸ் இல்லை நேற்று அந்த நியூஸை தவிர்த்து. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெக்கவர் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஸ்டாக்ஸுக்கு வந்து நியூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் என்விடியா ரிசல்ட் வந்துருச்சான்னு தெரியல, நான் இன்னும் அங்கே பார்க்கல. பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து அந்த ஏர்னிங்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை பொறுத்து மார்க்கெட் வந்து நல்லாவே ஏறுது இறங்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். பிட்காயின் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. கோல்டு அகைன் வந்து கொஞ்சம் ஏறி இருக்க மாதிரி இருக்குது. இப்போ வரைக்கும் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு, ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ செக் பண்ணுங்கள். நம்ம மார்க்கெட்டை தவிர்த்து அதர் மார்க்கெட்ஸையும் பாருங்கள், நியூஸையும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் உங்களுக்கு நாளைய ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.